சட்டசபையை விட்டு வெளியில் போனது தமிழ்நாட்டை விட்டே போயிடலாம். நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு தொங்கு சதை. எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தான் மக்கள் அதிகாரம், மக்கள் ஆட்சி. அது இல்லாமல் ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளோ முதன்மைத்துவம் இருக்குதுன்னா இது ஜனநாயகம் மக்களாட்சின்னு பேசுகிறது ஒரு வெற்று வார்த்தையா இல்லையா? முதல்ல அதுவே தப்பு. அலைபேசி ஒன்று அமைதிப்படுத்துங்க. இல்லை என்ன காரணம் சொல்றாரு? என்ன காரணம் சொல்றாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு வெளியேறணும்? காரணம் என்ன சொல்றாரு? சரி, இப்ப நாங்க இது யார் நாடு? முதல்ல இப்ப என்ன நான் இது ஏன் நாடு? இந்த நாடு திரும்ப திரும்ப கேள்வி, இது இருந்ததா உருவாக்கப்பட்டதா? அப்படி பார்த்தா மொத்தமாவே இது ஏன் நாடு? நான் சொன்னா கூட இந்த இனத்தின் மகன் பெருமைக்கு பேசுறேன்னு சொல்லலாம். ஆனால் அம்பேத்கரை விட இங்கே அறிவாசான ஒரு அறிவான ஒரு கல்வியாளர் யாராவது இருக்காருன்னா அவரே சொல்றாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாடை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. அதை நீங்கள் எடுத்து பேச மாட்டீங்க, நாங்கள் எடுத்து சொல்லும்போதும் கேட்கவும் மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஒன்று, நான் என் தாய்க்கு மகன், அப்புறம் தான் எங்கள் அத்தைக்கு மருமகன். இல்லை இல்லை, நீ நாட்டுப்பற்றை உருவாக்கணும்னா நீ முதலில் உன் மொழி மீது, உன் இனத்தின் மீது, உன் நாட்டின் மீது பற்று கொண்டிரு. பிறகு இந்திய நாடு, இந்திய நாடு. நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ். நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் என் நேஷனாலிட்டி தெலுங்கு, அப்படி என் நேஷனாலிட்டி கன்னடம். அப்படிதானே நான், அப்படிதானே இந்த நாடு. எதுவுமே இல்லாம நீ முதல்ல தேசிய இந்தியா ஒரு அது தேசமா பல தேசங்களின் ஐக்கியமா? அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும். அதுக்குதான் இது நாடு. அதுக்குதான் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க முதல்ல அதை பாடணும்னா, முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருந்தா தான் நான் அத்தைக்கு மருமகனாக முடியும். அதுக்கு 22 வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமகனாக. எனக்கு உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா? அது என்ன ஒரு அடிப்படை இல்லாத இதை இதுக்கு வெளியில போனா ரொம்ப நல்லது, வெளியில போங்க, மொத்தமாவே போங்கன்னு சொல்லணும். முதல்ல அப்படித்தானே நீங்க செய்யணும். இதை நீங்க கர்நாடகாவில் சொல்லிடுவீங்களா? நீங்க சரியான, நீங்க பெரிய ஆண்மகன், நல்ல ஆளுநர், பெரிய இவர், நீங்க கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க. இல்ல வேற இதர மாநிலங்கள்ல இந்த நாட்டு பண்ணை, இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி, அதை போடுவாங்க. போடாம விட்டா அவமதிப்புன்னு சொல்லுங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம், அது சரி. முதல்ல என் நாடு, என் நாட்டின் பாடலைத்தான், வாழ்த்து பாடலை போட்டுத்தான், அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும். அப்போ அதில் கோவச்சுக்கிட்டு வெளியில் போறா ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். போங்க, வராதிங்கன்னு சொல்லணும். நீ எங்க இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னு ஒரு சொல்லி பண்ணி நீ அப்படியே போப்பான்னு இருக்கும். இப்போ பேசுறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது, அதை மீறுகிறோம், இது பண்றோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல இவர்? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி?